ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எம்எஸ் வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026 தமிழ்நாடோடைய சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியான வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்களுக்கு பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க ஓடிடி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஆட்சி அமைக்க யாருக்கு பார்த்தீங்கன்னா அதிக சாத்தியக்குறான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் வெளியான இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் 18லேருந்து 19, அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. 20 to 29 வயசில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.10 லட்சம் பேர், அதாவது ஒரு 1.25 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 39 வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி பேர், அவங்க ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 40 to 49 கேட்டகரி இவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் அதிகமானவர்கள், அதாவது அந்த வயசான கேட்டகரி இருப்பாங்கள்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.37 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 50 to 59 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 60 to 79 பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 லட்சமும், 80 வயசுக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 14-17 லட்சம் இப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக வாக்களிக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான் இருக்குது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய 10 to 12 லட்சத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2% ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 20 to 29 இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பாங்க. இந்த 17 + இந்த 2% சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19% பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ஓட்டு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிடுவார். அது ரெண்டுத்தையும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30லேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு அதிமுக திமுக இந்த 2 கட்சியுமே வேணாம், ஒரு புதுசாக ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வாக்கை பார்த்திங்கன்னா மாற்றி போட்டாங்க அப்படின்னா டிவிகே ஜெய்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. விஜய் வர எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா தோற்றுருவாருன்னு சொல்லவே முடியாது. இது கண்டிப்பாக தோற்க மாட்டார். ஜெயிக்கலைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு கிங் மேக்கராகவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆவார். ஆனால் கண்டிப்பாக எந்த பட்சத்திலும் பார்த்திங்கன்னா அவர் தோற்க மாட்டார். அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல பார்த்திங்கன்னா போட்டிடுறாரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விஜய் ஜெயிப்பாரா அப்படின்றதுல பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2026 யாரோட ஆட்சி அமைஞ்சால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், யார் ஆட்சி அமைச்சா மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை டிவிகே ஜெயிக்குமா அப்படின்றத பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.